பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கீங்களா பிரியமானவர்களே? நாம் சந்தோஷமாகவே இருப்போம். ஏன்னா நம்ம அப்பா ஜீவனுள்ள உணவாகிய அவருடைய வார்த்தையை நமக்கு தினம் கொடுக்கிறாரு. நாம் உயிரடைந்து கொண்டு இருக்கிறோம். இந்த கடைசி காலங்கள்ல பாருங்க, நம்ம எவ்வளவாய் அவர் பலப்படுத்துகிறார் அவருடைய வார்த்தையினால. ஆதலால் இன்றும் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. எவ்வளவு ஒரு அழகான வசனம். குறிப்பிட்ட ஒரு சகோதரி ஒரு விஷயம் சொன்னார்கள். ஒரு காரியத்தை என்னன்னு சொன்னா, அவங்க கணவனுக்கு எதையுமே புரிந்து கொள்ளுகிற தன்மை இல்லையாம். அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படவே இல்லையாம். எதையும் புரிந்து கொள்ள முடியாது. ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ள முடியாது. ஆனா நல்ல மனுஷன்தான், எதையுமே புரிந்து கொள்ளாமல் என்னோடு எப்பவும் போராடி கொண்டே இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு இந்த வசனத்தை சொல்லி நீங்க ஜெபியுங்க அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்த பொழுது அவங்க அதையே பின்பற்றினார்கள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என் கணவனுக்குள்ள இருக்க கடவது. அப்படி என்ன சிந்தை அவருக்குள்ள இருந்துச்சு? சாந்தம், மனத்தாழ்மை, அடுத்து பிதாவுடைய உள்ளத்தை புரிந்து கொள்ற ஒரு சிந்தை, அடுத்து ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் சரியா கண்டுகொள்ளுகிற ஒரு சிந்தை. இந்த 3 நம்ம அப்பா கிட்ட இருந்துச்சு, ஏசப்பாட்ட. ஆதலால் அந்த சகோதரி அப்படியாய் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என் கணவனுக்குள்ள இருக்கட்டும், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என் கணவனுக்குள்ள இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை அவர் மேல வைத்து ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது ஒரு மாற்றம் உண்டானது. பிரியமானவர்களே, முரட்டாட்டமான அந்த மனிதர் சாந்தமாய் மாறினாராம். அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுகிற சக்தி அவருக்கு வந்துச்சா. அது நிமித்தம் வீட்டிலே சமாதானம் உண்டாயிற்றாம். பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு அழகான உயிருள்ள ஜீவனுள்ள வார்த்தை பார்த்தீங்களா? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை, அது உங்க வீட்டுல யாரு கண்கள் திறக்கப்படாம இருக்குதோ அவங்க மேல வச்சு நீங்க ஜெபிக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய சிந்தை உண்டாகும். எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளுகிற ஒரு சக்தி உண்டாகும். அப்படி காரியங்களை அவர்கள் புரிந்து கொள்ளும் போது வீட்டுல சமாதானம் உண்டாகும். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய ரகசியங்களை எவ்வளவாய் நம் ஆவியானவர் தினம் கற்றுக் கொடுக்கிறார். ஆதலால் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகா நாதா, ஆவியானவரே, அன்பான தெய்வமே, அப்பா, கிறிஸ்து இயேசுவின் மனசு சிந்தை எங்க வீட்டுல யாருக்கு இல்லையோ அவங்க மேல இந்த வசனத்தை வச்சு நாங்க அவர்களுடைய கண்களை திறந்து ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. சுவாமி, எங்க வீட்டுல பிள்ளையோ கணவனோ மனைவியோ முரட்டாட்டம் உள்ளவர்களாய், ஐயா, உங்களை புரிந்து கொள்ளாத தன்மை உள்ளவர்களாய், ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ள முடியாத ஒரு தன்மை உடையவர்களாய் காணப்படக்கூடுமானால் இன்று கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை அவங்க மேல வச்சு நாங்க அவர்களை விடுதலையாக்கி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் அப்படியே காரியங்களை புரிந்து கொள்ளுகிற கண்களை அவர்களுக்கு நீர் கொடுத்து விட்டதற்காய் நன்றி தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.